நான் ஒரு பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஸ்டூடெண்டாக இருக்கேன். நான் வந்து இந்த நிறைய கட்சி அவங்களோட ப்ரொபகேண்டா அதுக்கப்புறம் அவங்களோட பொலிட்டிக்கல் மேனிஃபெஸ்டோஸ் பார்த்துருக்கேன். உண்மையாக சொல்ல போனோம்னா எதுவுமே சாட்டிஸ்ஃபேக்டரியா இல்லை. பிகாஸ் மக்களுக்கு எதுவும் தேவைப்படுதோ அது மட்டும் இல்லாமல் எப்படி அவங்களுக்கு வந்து ஃபேவர் பண்ணி அவங்களோட ஓட் வாங்கணும் தான் மெயினாக இருக்குது. எல்லாருக்குமே சொல்கிறேன். அண்ட் நிறைய எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயே நிறைய டிபேட் போச்சு, எதுக்கு ஓட் பண்ணலாம் எதுக்கு ஓட் பண்ணலாம். பிகாஸ் ஏதாவது நோட்டை மட்டும் போடக்கூடாது, ஏன்னா நம்ம ஓட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு. எதுக்காவது ஒன்றுத்துக்கு போடணும் தான் இருக்குது, ஆனால் எதுக்கு போடணும் போடக்கூடாதுன்னு தெரியாததால என்ன பண்ணணும் தெரியாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னோட ப்ராஜெக்டே ஆக்சுவலி வந்து வெல்ஃபேராக ஓட்டுறாப்பா இந்த ஓட்டிங் இந்த மேனிஃபெஸ்டோஸ் அதெல்லாம் எதுக்காக இந்த ஃப்ரீபீஸ் எல்லாம் கொடுக்குறாங்கங்கிற ஒரு பெரிய டவுட்டாகவே இருக்குது. ஏன்னா உண்மையை சொல்லி பீப்புளை வந்து இந்த நம்ம ஸ்டேட்டுக்காக நல்லது பண்ணணும்னு இல்லாமல் எப்படி அவங்களோட ஓட்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லியே இருக்குது. அதுதான் எனக்கு வந்து தமிழ்நாட்டில் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஏன்னா நம்ம எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸுமே வந்து பீப்புளை வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணாமல் அவங்களோட ஓட்டை எப்படி வாங்கணும் அவங்க எப்படி வின் பண்ணணும்னு தான் பார்க்குற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ தமிழ்நாடுடைய பேட்டர்னில் யங்ஸ்டர்ஸ் வந்து இப்போ ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. அவங்களுக்கு யாரை சப்போர்ட் பண்ணணும் யாரை அப்போஸ் பண்ணணும் டிஃபரன்ஸ் தெரியாமல் போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இந்த எலெக்ஷன் வைக்கிறாங்க. பட் நீங்கள் ஒரு யங்ஸ்டர், நீங்கள் ஒரு ஆல்மோஸ்ட் ஜென்சின்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி கிட்ட இருக்கும்போது நீங்கள் எப்படி இவ்வளோ தெளிவாக அதை யோசிக்கிற அளவுக்கு உங்களுக்கு எதுலேருந்து அந்த ஸ்பார்க் கிடைக்குது? சார் எஜுகேஷன் தான் சார் டூல். நம்ம படிக்கிறோம் அப்படின்னா அது எதுக்காக படிக்கிறோம்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சு இது பண்ணணும். ஒருத்தருக்கு ஓட் போடுறோம்னா அது எதுக்காக போடுறோம், நம்மளுக்கு அவங்க ஓட்டு போட்டால் நம்மளுக்கு வந்து வேண்டியதெல்லாம் பண்ணுவாங்களான்னு நம்ம பார்த்து தான் பண்ணணும். அவங்க வந்து ஆக்டர் இல்லைனா இவங்க வந்து நம்மளுக்கு வந்து காலகாலமாக இவ்வளோ பண்ணியிருக்காங்க, இவ்வளோ ஃப்ரீபீஸ் கொடுத்துருக்காங்க, டிவி வாஷிங் மிஷின் கொடுத்து அதெல்லாம் இல்லை. உனக்கு வந்து ஃபியூச்சரில் நிஜமாவே உண்மையாகவே உன் சொசைட்டிக்காக பண்ணுவாங்களான்னு பார்த்து பண்ணாதான் இருக்குது சார். நான் படிக்கும் போதே டெய்லி பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஸ்டூடெண்டால நிறைய இது லா ரூல்ஸ் அதெல்லாம் பாலிடிக்ஸ் பற்றிலாம் பார்க்குறேன் சார். ஸோ எது நம்மளுக்கு உண்மை நம்ம சொசைட்டிக்கு எது பெட்டராக இருக்கும்னு சொல்லி பார்க்கறது தான் உண்மை. ஸோ அது ஒரு ஜென்சியாக நான் நம்புகிறேன். என்னோட எல்லா ஜென்சியும் இப்படி ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும். போட்டேன் சார், தவிட போட்டேன். புதுசாக இருந்துச்சு. நான் இது என்னோட செகண்ட் டைம் ஆக்சுவலி ஓட்டிங் போடுறது. பட் என்ன சொல்கிறது, கொஞ்சம் நர்வஸாக இருந்துச்சு, யாருக்கு போடணும் எல்லாமே ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தேன். பட் அட் சேம் டைம் நம்ம சொசைட்டிக்கு எது நல்லதுன்னு பார்த்து நல்லா யோசிச்சு பொலிட்டிக்கல் மேனிஃபெஸ்டோஸ் பார்த்து தான் போடணும். நம்ம எப்போவுமே அவங்க அந்த ஆளை தவிர்த்து அந்த கட்சி என்ன நம்மளுக்கு பண்ண போகுதுன்னு மட்டும்தான் பார்த்து பண்ணணும். ஆளை பார்த்து பண்ணாதீங்க, பண்றதை நல்லா பண்ணுங்க. ஆமாம், இதுதான் ஃபர்ஸ்ட் ஓட்டிங். ஆமாம் சார், சிஎம்க்கு திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் டைம்.